வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். மருந்தில்லாத மருத்துவத்தை மக்களிடம் சேர்ப்போம், நோயில்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் என்ற லட்சியத்தை மையமாக வைத்து நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள், உடல்நலம், மனநலம், குடும்ப நலம் சார்ந்த பல்வேறு விதமான இயற்கை வழி வாழ்வியல் முறைகளை நாம் பகிர்ந்து வருகிறோம். இன்றைய நலவுரையாக காய்ச்சல். காய்ச்சல் என்பது நல்லதா? காய்ச்சல் என்பது நல்லதா என்ற ஒரு வினாவை பொதுமக்களிடம் எழுப்பும்போது, காய்ச்சல் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? காய்ச்சல் எப்படி நல்லதாக இருக்கும்? இது என்ன ஒரு கேள்வி? காய்ச்சல் வந்தால் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியுமா? காய்ச்சல் என்பது ஒரு நோய்தானே என்ற பொதுவான கருத்து பதில் நமக்கு வரும். காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டோமேயானால் காய்ச்சலை நாம் வரவேற்க துவங்குவோம். ஆங்கில மருத்துவம் கூட ஒப்புக்கொள்கிறது, காய்ச்சல் என்பது நோய் கிடையாது, காய்ச்சல் என்பது நோய் எதிர்ப்பு சக்தியின் ஒரு படிநிலை என்பதை நவீன மருத்துவம் கூட ஒப்புக்கொள்கிறது. ஆனால் நாம் தான் அதை ஒப்புக்கொள்வது கிடையாது. காய்ச்சல் என்பது அது ஒரு மாபெரும் நோய் என்ற மனநிலையில் இருக்கிறோம். உதாரணமாக, காய்ச்சல் வருவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் என்று பார்த்தோமேயானால் பல்வேறு விதமான காரணங்களை இன்று நம்மால் சொல்ல முடியும். காய்ச்சல் வருவதற்கு இதுதான் காரணம் என்று பல்வேறு விதமான காரணங்களை சொல்ல முடியும். இந்த காரணங்கள் அத்தனையும் ஒன்றாக சேர்த்து ஒருங்கிணைத்து பார்த்தோமேயானால் ஒரு மனித உடலில் கிருமிகள் சேர்ந்து விட்டால், வைரஸ் வந்துவிட்டால் காய்ச்சல் வர வாய்ப்பு உள்ளது. ஒரு மனித உடலில் கழிவுகள், குப்பைகள் கூடுதலாக சேர்ந்து விட்டால் காய்ச்சல் வர வாய்ப்பு உள்ளது. உடம்பில் இருக்கக்கூடிய உயிரணுக்களில், செல்களில் ஏதேனும் ஒரு தொந்தரவு, ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டுவிட்டால் அந்த சமயத்தில் காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய துவங்கும் போது காய்ச்சல் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இது தவிர வேறு ஒரு காரணத்தினால் காய்ச்சல் உருவாகுமா என்று ஆராய்ந்து பார்த்தால் காய்ச்சல் வருவதற்கு வேறெந்த காரணத்தையும் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. கிருமிகளால் காய்ச்சல் வருகிறது, உண்மைதான், ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான், மறுக்க முடியாது. அதனால்தான் இன்று தொலைக்காட்சி பெட்டிகளில் வியாதிக்கு காரணம் கிருமிகள், எங்க சோப்பை பயன்படுத்துங்க என்று சோப்பு விளம்பரங்களை செய்து கிருமிகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. கிருமிகள் என்றால் அது மனித குலத்திற்கு எதிரானது, அது ஒரு மோசமானது என்ற ஒரு மனநிலையை மக்கள் மனதில் விதைத்து கொண்டே வருகிறது. கிருமிகள் அவ்வாறு நமது உடலில் என்னதான் செய்கிறது? கிருமிகளை காரணம் காட்டி பல்வேறு விதமான ஊரடங்குகளும், கிருமிகளை காரணமாக வைத்து பல்வேறு விதமான மருந்து நிறுவனங்களும் உற்பத்தியாகிவிட்டது. கிருமிகள் தான் காய்ச்சலுக்கு அடிப்படை காரணம் என்றால் கிருமிகள் எதற்காக உருவாகிறது, கிருமிகளின் உருவாக்கம், பிறப்பிடம் எங்கு இருக்கிறது என்று நாம் உற்று பார்த்தோமேயானால் கிருமிகள் ஏன் உருவாகிறது என்பதை பார்க்கலாம். பொதுவாக கிருமிகள் என்று சொல்லிவிடுவார்கள். அதில் பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், நுண்ணுயிர்கள் என பல்வேறு விதமான கண்ணுக்கு தெரியாத அனைத்தையுமே நாம் கிருமிகள் என்ற பட்டியலில் அடைத்து விடுவோம்.
இதில் உடலுக்கு நன்மையை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், உடலுக்கு தீமையை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், உடலுக்கு நன்மையை தரக்கூடிய கிருமிகள், தீமையை தரக்கூடிய கிருமிகள் என இருவேறு விதமான கிருமிகள் உள்ளது, பாக்டீரியாக்கள் உள்ளது, வைரஸ்கள் உள்ளது. இதை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? இன்று இருக்கக்கூடிய இந்த நவீன மருத்துவம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மைக்ராஸ்கோப், இதை வைத்து இதுதான் நல்ல கிருமி, இதுதான் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மோசமான கிருமி என்று எவ்வாறு அடையாளம் பிரித்து பார்க்கப்படும்? எவ்வாறு பார்க்கிறார்கள் என்றால், கிருமி என்றால் அது மோசமானது, பொத்தாம் பொதுவாக விட்டு விடுகிறார்கள். ஆனால் இயற்கை வழி வாழ்வியல் முறை தகவல்களை புரிந்து கொண்ட மனிதர்களுக்கு, இயற்கை வழி சிகிச்சையாளர்களுக்கு கிருமிகள் என்றால் மோசமானது என்பதில் மாற்று கருத்து உள்ளது. அது எப்படி எல்லா கிருமிகளும் மோசமானதாக இருக்கும்? எல்லா பாக்டீரியாக்களும் மோசமானதாக இருக்கும்? ஏற்கனவே இதை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு நினைவூட்டலுக்காக இன்றைய பதிவு. பாக்டீரியாக்கள் மனித வாழ்வில் பெரும் பங்கு ஆற்றுகிறது. பாக்டீரியாக்கள் இல்லாமல் நாம் விரும்பக்கூடிய பல பொருட்களை நம்மால் பயன்படுத்த முடியாது. பாக்டீரியாக்கள் நமக்கு அவ்வளவு நன்மையை செய்து கொண்டுள்ளது. ஒரு சிறு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். நமக்கு தயிர் வேண்டும், சாப்பிடுவதற்கு தயிர் வேண்டும், மோர் வேண்டும், வெண்ணெய் வேண்டும் என்று நமது தேவைக்காக நாம் என்ன செய்கிறோம்? பாலை வாங்கிட்டு வந்து அந்த பாலை உரைக்கி ஊற்றி வச்சு அதை மறுநாள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். பாலை வாங்கிட்டு வந்து அதை காய்ச்சி உரைக்கி ஊற்றி வச்சு அப்பவே பயன்படுத்த முடியாது. அப்போ மாலை நேரத்தில், இரவில் அந்த பாலில் துளி அளவு தயிரை சேர்த்து நம்ம விடும்போது மறுநாள் காலையில் அந்த ஒட்டுமொத்த பாலும் தயிராக மாறுகிறது. எப்படி மாறுகிறது? அந்த தயிரை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தோம்னாக்கா கோடிக்கணக்கான இவர்கள் சொல்வதை போல கிருமிகள் இருக்கும், பாக்டீரியாக்கள் இருக்கும். நம்ம ஒவ்வொரு முறையும் தயிர் சாப்பிடும்போது கோடிக்கணக்கான பாக்டீரியாக்களை தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பாக்டீரியாக்களின் கூட்டு சேர்க்கை தானே தயிர். பாக்டீரியாக்கள் அங்கு வராம தயிர் எப்படி நமக்கு கிடைக்கும்? இப்ப தயிர் நல்லதா என்று பார்த்தால் பாக்டீரியாக்கள் வந்தால்தான் தயிர் கிடைக்கும். அப்ப தயிரில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நமக்கு நன்மையை தானே செய்து கொண்டு இருக்கு. இதை நம்ம சாதாரணமாக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இதை புரிந்து கொள்வதற்கு மருத்துவம் படித்திருக்க வேண்டிய அவசியமோ தேவையோ கிடையாதல்லவா? சரி, தயிர் வேணா, அதிக அமிலத்தன்மை கொண்டது. மோர் வேணும் அப்படின்னாக்கா பாலிலிருந்து நேரடியாக மோரை கொண்டு வர முடியுமா? வெண்ணெய் வேண்டும், நெய் வேண்டும் என்றால் நேரடியாக கொண்டு வர முடியுமா? தயிர் மூலமாகத்தான் ஒவ்வொன்றாக பிரித்து நம்மால் கொண்டு வர முடியும் அல்லவா? அப்போ பாக்டீரியாக்கள் பொத்தாம் பொதுவாக அது தீமையைத்தான் ஏற்படுத்தும் என்று இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கூற்று ஏற்புடையதாக இருக்குமா என்று நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு இட்லி வேணும், தோசை வேணும், மாவு அரைச்சி போட்டுட்டோம். உடனே இட்லி வந்துருமா? உடனே தோசை வந்துருமா? ஒரு நாள் அதை வைக்கணும், வெறுமனா வைக்கணும், அசைவில்லாம வச்சோம் அப்படின்னாக்கா அது புளிச்சு போயிடும். இந்த புளிப்பு சுவையை, இந்த புளிப்பு தன்மையை ஏற்படுத்துவது யார்? அவர்தான் பாக்டீரியா. அந்த அரிசி மாவில் மறுநாள் அது இட்லி மாவாக மாறுகிறது. இன்று அரைத்து வைத்த அந்த அரிசி மாவு இட்லி மாவாக மாறுகிறது என்றால் அதில் ஒரு புளிப்பு சுவை வருகிறது. அந்த புளிப்பு சுவை வர வேண்டும் என்றால் அங்கு கோடிக்கணக்கான பாக்டீரியாக்களின் தொகுப்பு உருவாக வேண்டும். இப்ப இந்த பாக்டீரியா எங்க இருந்து வந்தது? பாக்டீரியா என்பது ஒரு கிருமியாகவே வைத்துக் கொள்வோம். இதற்கு முன்பு இவர்கள் சொன்னது போல சீனாவில் இருந்து உருவான ஒரு கிருமி பல நாடுகளை கடந்து பல நாடுகளில் பல மக்களுக்கு தாக்குதலை ஏற்படுத்தி அந்த அந்த கிருமிப்பட்ட அந்த காற்றை சுவாசித்தால் கூட நோய் வந்துவிடும். அந்த நோய் வந்தால் வந்ததுதான், அதற்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை, மரணம்தான் நிகழும் என்று இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விளம்பரப்படுத்தினாங்களே, அந்த மாதிரி வேறு ஒரு ஊர்ல இருந்து பஸ் ஏறி இந்த பாக்டீரியாக்கள், இந்த கிருமிகள் வந்து நாம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த இட்லி மாவுல ஏறிக்கிறதா? இந்த பாக்டீரியாக்கள் எங்கிருந்து உருவாகுது? எங்கிருந்து வந்தது?
அந்த பொருளிலிருந்தே தான் உருவானது. அந்த இட்லி மாவுல தான் அந்த பாக்டீரியா உருவானது. எப்படி உருவாகுது, மனித உடலில் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க கிருமிகளை பற்றிய ஒரு பயம் ஏற்படாது, பாக்டீரியாக்களை பற்றிய ஒரு அச்சம் நமக்கு ஏற்படாது. முதலில் அச்சத்தை தவிர்த்து விட்டோம் என்றால் ஆரோக்கியத்தை அடைந்து விடலாம். அந்த செயல்பாடு தான் தொடர்ந்து இங்க நடந்து கொண்டே உள்ளது, ஒரு புரிதலுக்காக. இப்ப பாக்டீரியாக்கள் தீமையை ஏற்படுத்தும், பாக்டீரியாக்கள் காய்ச்சலை உருவாக்கும் என்ற ஒரு படிப்பினையை நாம் படித்து வைத்துவிட்டு, மனதில் வைத்துவிட்டு, நம்ம இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா அதுல என்ன இருக்கும்? பாக்டீரியா இருக்கும். இல்லாம எப்படி இட்லி தோசை நமக்கு கிடைக்கும்? அப்போ இந்த இட்லி தோசையில இருக்கக்கூடிய அந்த மாவில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நமக்கு நன்மையை செய்தா தீமையை செய்தா நாம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு பொருளிலும் அந்த பொருளின் தன்மையை மாற்றுவதற்காக சில நுண்ணுயிர்கள் உற்பத்தியாகும். இது இயற்கையின் படைப்பு. இது இயற்கையின் படைப்பு. இந்த நுண்ணுயிர்களால் மனித உடலுக்கு எந்த ஒரு கேடும் ஏற்படுவது கிடையாது, எந்த ஒரு தாக்குதலும் ஏற்படுவது கிடையாது. இவை அனைத்துமே உடலுக்கு நன்மையை தரக்கூடிய பாக்டீரியாக்கள். இந்த பொருட்களில் உற்பத்தியாகக்கூடிய பாக்டீரியாக்கள் கூட. இதுபோல மனித உடலிலும் பாக்டீரியாக்கள் உருவாகிறது, வைரஸ்கள் உருவாகிறது. இவை அத்தனையுமே மனித உடலுக்கு தீமையை தருமா என்று கேட்டால் கிடையாது. நன்மையை தரக்கூடிய வைரஸ்கள் இருக்கிறது, தீமையை தரக்கூடிய வைரஸ்கள் இருக்கிறது, பாக்டீரியாக்கள் இருக்கிறது. கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள், நுண்ணுயிர்கள் உடலில் இருக்கிறது என்றால் அதில் ஒரு 2, 3, 4 மோசமான பாக்டீரியாக்கள் இருக்கும். மீதம் உற்பத்தியாகக்கூடிய, படைக்கப்படக்கூடிய அத்தனை நுண்ணுயிர்களும் உயிரணுக்களும் உடலுக்கு நன்மையை பயக்கக்கூடியதை தவிர தீமையை தரக்கூடியது கிடையாது. மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது இது நன்மையை தரக்கூடிய உயிரினம், இது தீமையை தரக்கூடிய உயிரினம் என்று நம்மால் கணிக்க முடியுமா? ஒரு கூட்டத்தில் ஒரு 1000 பேர் இருக்காங்க. இந்த 1000 பேர்ல கண்ணால பார்த்து இவர் நல்லவர், இவர் கெட்டவர்னு நம்மளால சொல்ல முடியுமா? அதுபோலதான் ஒரு கருவி அதனுடைய உருவத்தை மட்டும்தான் நமக்கு அடையாளப்படுத்தி கொடுக்குமே தவிர அதனுடைய தன்மையை, அதனுடைய குணத்தை எப்படி நமக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கும்? அப்போ உருவத்தை வைத்து இவர் மோசமானவர் என்று முடிவு செய்வது எப்படி சரியானதாக இருக்கும்? இப்போ மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்குறோம் அப்படின்னாக்கா உருவத்தை மட்டும்தானே இதை காட்டும், கேரக்டர் அது காட்டுமா? கேரக்டரை காட்ட வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? அப்போ கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்கு அப்படின்னாக்கா அதுல எது நன்மையை செய்யும், எது தீமையை செய்யும், அதனுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத மைக்ரோஸ்கோப்ல எப்படி பார்க்க முடியும்? வாய்ப்புகள் கிடையாது இல்லைங்களா? ஆனா மைக்ரோஸ்கோப்ல பார்த்து இத்தனை கோடி, இத்தனை லட்சம் பாக்டீரியாக்கள் இருக்கு, வைரஸ்கள் இருக்கு என்று தானே இன்னைக்கு நிர்ணயிச்சுட்டு இருக்காங்க. ஒரு இரத்த துளியில, ஒரு இரத்த மாதிரியில எத்தனாயிரம் கோடிக்கணக்கான வைரஸ்கள் இருக்கு என்பதைத்தான் என்று கணக்கிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனாயிரம் வைரஸ்களில் உடலுக்கு நன்மையை செய்வதற்காக இவ்வளவு இருக்கிறது, இந்த வைரஸ்கள் உடலுக்கு தீமையை செய்யும் என்று பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை நவீன மருத்துவத்திற்கு கிடையாது, நவீன விஞ்ஞானத்திற்கு கிடையாது, மனித அறிவிற்கு கிடையாது. அது யாருக்கு இருக்கிறது என்றால் மனித உடலுக்கு இருக்கிறது. அந்த உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கு இருக்கிறது. அப்போ இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த தயிரில் பாக்டீரியா உற்பத்தி ஆகிற மாதிரி, இந்த இட்லி மாவுகளில் பாக்டீரியாக்கள் உருவாகிற மாதிரி மனித உடலுக்குள்ளேயும் பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் உருவாகிறது. அது எதற்காக உருவாகிறது, எப்படி உருவாகிறது என்று பார்த்தோமேயானால் நாம் ஏற்கனவே பல நாட்களாக பார்த்து வந்திருக்கிறோம், கேள்விப்பட்டு இருக்கிறோம். உடலுக்கு தேவையற்ற நேரத்தில் நாம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது வயிறால் முறையாக செரிமானம் செய்யப்படவில்லை என்றால் அது கழிவாக மாறும், குப்பைகளாக மாறும் என்று ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். இப்போது உடலில் ஒரு கழிவு உருவாகிவிட்டது என்றால் அந்த கழிவை நீக்குவதற்கான ஒரு முயற்சியை, கழிவை உடலை விட்டு வெளியேற்றுவதற்கான ஒரு முயற்சியை இந்த உடல் முயற்சிக்கும்.
இந்த குப்பைகளில் இருக்கக்கூடிய இந்த குப்பைகளை வெளியேற்றுவதற்காக இந்த இந்த உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றல் கழிவுகளை உடலை விட்டு வெளியேற்றுவதற்காக பெரும்பாடுபடும். அதில் உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகள் இருதயம், மண்ணீரல், சிறுநீரகங்கள், நுரையீரல், கல்லீரல் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகள் பெரும்பாடுபட்டு அந்த கழிவுகளை உடலை விட்டு வெளியேற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடும். அந்த கழிவுகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேறுவதற்கு முன்பு அந்த மனிதருடைய வாழ்க்கை முறை மீண்டும் மீண்டும் கழிவுகளை உடலுக்குள்ளேயே சேர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்து கொண்டு வருகிறார் என்றால் கழிவுகளின் கூடாரமாக அந்த உடல் உருவாகும். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கழிவுகள் அகற்றப்பட வேண்டும், அந்த கழிவுகள் நீக்கப்பட வேண்டும். ஆனா கழிவுகள் அதிகமாக சேர்ந்து கொண்டே உள்ளது. ஒரு இடத்துல அதிகமான கழிவுகள் சேருது அப்படின்னா அந்த இடத்துல நுண்ணுயிர்கள் உருவாவது இயற்கையின் விதி. அதை மாற்றவே முடியாது. அது உடலுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, உடலை விட்டு வெளியே இருந்தாலும் சரி, அது இந்த நிலத்தில் இருந்தாலும் சரி, மனித உடலில் இருக்கக்கூடிய நிலம் என்று சொல்லக்கூடிய இந்த மனித உடலில் இருந்தாலும் சரி, கழிவுகள் ஒரு இடத்தில் அதிகமாக சேருகிறது என்றால் அந்த இடத்தில் நுண்ணுயிர்கள் உருவாகும். ஒரு சின்ன உதாரணம், மாடு இருக்கு. மாடு சாணம் போடுது. சாணம் போட்டு மாடு பாட்டுன்னு நடந்து போயிருது. மறுநாள் பார்த்தோம்னா அந்த சாணத்துல நுண்ணுயிர்கள் இருக்கும். கலரி பார்த்தோம்னா அதுல சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும், வண்டுக்கள் இருக்கும். இந்த நுண்ணுயிர்கள் எங்கிருந்து உருவானது? வேற எங்கேயாவது இருந்து நகர்ந்து வந்து அந்த சாணத்துல உட்கார்ந்துருச்சா என்று பார்த்தால் கிடையாது. அந்த சாணத்தில் இருந்தே தான் அந்த உயிரணுக்கள் உற்பத்தியானது. இது இயற்கையின் படைப்பு. வீட்டுல மசாலா டப்பா வச்சிருக்கோம், ஒரு 6 மாசம் திறக்காம மூடி வச்சிருக்கோம். 6 மாசம் பொறுத்து அதுல திறந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுல சின்ன சின்ன வண்டுக்கள் இருக்கும், சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும். இந்த நுண்ணுயிர்கள் இது எங்கிருந்து வந்தது என்று நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தோமே ஆனால் அது 6 மாசமா நம்ம திறக்கவே இல்லை, மூடியே வச்சிருந்தோம். மூடி வச்சிருந்த காற்று புகாத ஒரு டப்பாவில் நுண்ணுயிர்கள் வந்திருக்குன்னா இது எங்கிருந்து வந்திருக்கும்? அந்த மசாலா டப்பாவிலே தானாக உற்பத்தி ஆயிருக்கும். இறைவன் இயற்கை இப்படிதான் படைத்திருக்கு. அதுபோல மனித உடலில் கழிவுகள் கூடுதலாக சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்த கழிவுகளை காலி செய்வதற்காக, அந்த கழிவுகளை தின்று தீர்ப்பதற்காக அந்த கழிவுகளிலிருந்தே நுண்ணுயிர்கள் உருவாகும். கொசு உற்பத்தி ஆகுதில்ல, எங்கிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா சாக்கடையிலிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லுவோம். இந்த சாக்கடையில் உற்பத்தி ஆகக்கூடிய கொசு வேறு ஒரு இடத்திலிருந்து பறந்து வந்து அந்த சாக்கடையில் அமர்ந்து கொள்ளுமா என்றால் கிடையாது. ஒரு சாக்கடையில் இருக்கக்கூடிய கொசு வேறு ஒரு சாக்கடையில் போய் அமராது, முதலில் இருக்காது, தங்காது. ஏன்னா ஒரு இடத்தில் தண்ணி ஃப்ளோவா போயிட்டு இருந்தது அப்படின்னாக்கா அது நல்ல தண்ணி, அதுல எந்த சிக்கல் கிடையாது. தண்ணி ஃப்ளோவா போகாம ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தப்படுகிறது, அந்த தண்ணீர் ஒரு இடத்துல தேங்குகிறது என்றால் அந்த தண்ணீர் தன்மை மாறி கழிவு நீராக மாறிவிடும். அந்த கழிவுகளிலிருந்து உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும். ஒவ்வொரு பகுதிகளிலும் தேங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தன்மை மாறி இருக்கும். ஒவ்வொரு தண்ணீருடைய தன்மையும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்ப அந்த தண்ணீர் தேங்கிய அந்த தண்ணீர் அதில் இருக்கக்கூடிய கழிவுகளுக்கு ஏற்றார் போல கிருமிகள், கொசுக்கள் உற்பத்தியாகும். இதற்கு முன்பு நம்ம பார்த்த உதாரணத்துக்கு ஏற்ற மாதிரி மாட்டுடைய சாணத்துல உருவாகக்கூடிய நுண்ணுயிரும் மசாலா டப்பாவில் உருவாகக்கூடிய நுண்ணுயிரும் ஒரு மாதிரியாக இருக்காது, வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். அதுபோலதான் மனித உடலில் உருவாகக்கூடிய நுண்ணுயிர்கள், கிருமிகள், பாக்டீரியாக்கள் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குமா என்று கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு மனித உடலிலும் ஒவ்வொரு விதமான வெவ்வேறு விதமான கழிவுகள் தேங்கி இருக்கும். எல்லா உடம்புலையும் ஒரே மாதிரியான கழிவுகள் தேங்கி இருக்குமா என்றால் கிடையாது. வெவ்வேறு விதமான கழிவுகள் தேங்கி இருக்கும். அப்ப வெவ்வேறு விதமான கழிவுகள் தேங்கி இருக்கிறது என்றால் அந்த கழிவுகளின் தன்மைக்கு ஏற்ப
ஒவ்வொரு உடலில் ஒவ்வொரு விதமான கிருமிகள் உற்பத்தியாகும். இது இயற்கையின் படைப்பு. எல்லா கழிவுகளும், எல்லா மனித உடலில் இருக்கக்கூடிய கிருமிகளும் ஒரே மாதிரியானதாக இருக்குமா என்றால் கிடையாது. இந்த கழிவுகளில் எதற்காக கிருமிகள் உற்பத்தி ஆகிறது என்றால், இந்த கழிவுகளை தின்று தீர்ப்பதற்காக, இந்த கழிவுகளை காலி செய்வதற்காக, அழித்தொழிப்பதற்காக இந்த கழிவுகளில் இருந்தே நுண்ணுயிர்கள் உருவாகிறது. இந்த உருவான நுண்ணுயிர் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, கழிவுகளையே உண்ணும், கழிவுகளையே சாப்பிடும், சாப்பிட்டு கழிவுகளை காலி பண்ணும். இப்போ ஒரு மனிதருடைய வாழ்க்கை, அவரது வாழ்க்கை முறை கழிவுகள் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை அவர் வாழ்ந்து கொண்டு வருகிறார் என்று வைத்துக் கொள்வோமே. அப்ப அதிகமான கழிவுகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். கழிவுகள் அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கும்போது இந்த நுண்ணுயிர்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம், ரொம்ப கொண்டாட்டம். உணவு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். கிருமிகளுக்கு உணவு கழிவு தானே. அப்போ உணவு தொடர்ந்தே கிடைத்து கொண்டே இருக்கிறது என்று அந்த கழிவுகளை உண்டு தீர்த்து கொண்டே இந்த கிருமிகள் வளர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கும். சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல, உடம்புல சத்து கிடைக்கல, உடல் சோர்வாயிட்டே இருக்கு. பரிசோதனை செய்து பார்த்தோம் அப்படின்னாக்கா உடம்புல பல்வேறு விதமான தொந்தரவுகள் இருக்கு. காரணம், உண்ட உணவு உடம்பில் ஆற்றலாக மாறவில்லை, கழிவுகளாக மாறிக்கிட்டே இருக்கு. இந்த கழிவுகளை உடலில் உற்பத்தி ஆயிருக்கக்கூடிய கிருமிகள் அழித்து கொண்டே இருக்கிறது. அது சாப்பிட்டு சாப்பிட்டு அழித்துக்கிட்டே இருக்கு. அப்போ இவரது உடல் உறுப்புகளுக்கு ஆற்றல் வேண்டும், அந்த ஆற்றல் போய் சேரல. காரணம், இவருக்கு செரிமான கோளாறு. உடம்புல கிருமி வந்தது கோளாறு கிடையாது, இவருக்கு செரிமான கோளாறு. அதனாலதான் கழிவுகள் உருவாச்சு. கழிவுகள் உருவானதுனாலதான் கிருமிகள் வந்துச்சு. இப்ப எடுத்த உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கிருமி இருக்கு என்ற பதில் வரும். கிருமி வந்ததுக்கு காரணம் இங்க ஜீரண சக்தி சரியில்லை. ஜீரண சக்தி சரியில்லாத காரணம் பல காரணங்கள் இருக்கு. அதுல பிரதான காரணம், முக்கியமான காரணம், பசியை கவனிக்காம சாப்பிட்டிருக்காரு. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த கழிவுகள், இந்த கிருமிகள், இந்த கழிவுகளில் உருவான கிருமிகள் இந்த கழிவுகளையே உண்டு இருக்கும். ஒருவேளை அவரது வாழ்க்கை முறை முறையான சரியான வாழ்க்கை முறை, பசியை கவனித்து உணவு சாப்பிடுகிறார், இரவு நேரத்தில் உறக்கத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார் என்றால், அங்கு இருக்கக்கூடிய கழிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று தீர்த்து விட்டு, இந்த கிருமிகள் உண்ணுவதற்கு உணவில்லாமல், அதாவது கழிவுகள் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் போது கிருமிகள் தானாக மறைந்துவிடும், அழிந்துவிடும். இந்த பசுஞ்சாணத்தில் உருவான அந்த வண்டுக்கள், கிருமிகள் ஒரு 4 நாட்கள் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்க இருக்காது. ஒரு வாரம் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்க இருக்காது. ஏன்னா அதுக்கு உண்ணுவதற்கு உணவில்லை. அதனால அந்த கழிவிலிருந்து உருவான கிருமிகள், வண்டுக்கள், பூச்சிக்கள், புழுக்கள் அதை சாப்பிட்டு, இப்ப சாப்பிடுவதற்கு உணவில்லாதனால அது அழிஞ்சு போயிடும், தீர்ந்து போயிடும், மறைந்து போயிடும். பல்லாயிரம் கோடிக்கணக்கான உயிரினங்களை, நுண்ணுயிரிகளை தேவைக்கு ஏற்றார் போல இந்த இயற்கை பிரபஞ்சம் ஆங்காங்கே படைத்து கொண்டே உள்ளது, உருவாக்கி கொண்டே உள்ளது. இதுதான் இயற்கையின் நிலை, பேராற்றலின் நிலை. இதை உணர்ந்து கொள்ளாமல் நாம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த நவீன மருத்துவம் பல கருவிகளை வைத்து படம் பிடித்து பார்த்து, மனித உடலை, உள்ளுறுப்புகளை படம் பிடித்து பார்த்து, இரத்த மாதிரிகளை பரிசோதனை செய்து பார்த்து, அதில் இருக்கக்கூடிய கிருமிகளின், உயிரணுக்களின், நுண்ணுயிரிகளின் தன்மைக்கு ஏற்றார் போல ஒவ்வொரு பெயர் வைத்து, இந்த வடிவத்திலிருந்து அதுக்கு இந்த பேர், இந்த வடிவத்திலிருந்து அதுக்கு இந்த பேர் என்று வெவ்வேறு விதமான பெயர்களை வைத்து, அந்த பெயர்களை மனிதர்களுக்கு அறிமுகம் செய்து, அதன் வழியாக மனித மனதில் ஒரு அச்சத்தினை ஏற்படுத்தி, இந்த கிருமிகள் உடலில் இருந்தால் இது போன்ற நோய்கள் உருவாகும், இந்த நோய் உருவானது என்றால் இதை சரி செய்யவே முடியாது, மரணம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று பலவிதமான பயங்களை ஏற்படுத்தி மனிதர்களை தொடர் நோயாளிகளாக வைத்திருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறது. இதனால் வரை இந்த நவீன மருத்துவத்தின் கோரத்தாண்டவம் ஒரு ரிகர்சல் தான்.
இதன் பிறகு இன்னும் மிக மோசமான செயல்பாடுகளை இவர்கள் செய்வதற்கு துளியளவும் தயங்க மாட்டார்கள். இங்க மக்கள் தொகை பெருக்கத்தை குறைக்கிறதெல்லாம் இவங்களோட நோக்கமே கிடையாது. இருக்கக்கூடிய மக்கள் தொகையவே குறைக்கணும். அதற்கான ஏற்பாடுகள் இந்த நவீன விஞ்ஞானத்தின் வழியாக நடந்து கொண்டுள்ளது. இந்த கொடூர கோரத்தாண்டவத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும், நமது குடும்பம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் நம் உடல் மீது அளவு கடந்த அக்கறை வைக்க வேண்டும். அளவு கடந்த அக்கறை வைக்கவில்லை என்றால் கூட ஓரளவுக்கு உடலின் உணர்வுகளை நாம் கவனித்துக் கொண்டோமேயானால் இந்த வாழ்க்கை நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையாக அமையும். இந்த நவீன மருத்துவத்தின் கோரப்பிடியில் போய் நாம் சிக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம் உடலை நாம் புரிந்து கொள்வோம் என கூறி, இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் PPA ஸ்பீடு கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நண்பர்களே, நேற்று மற்றும் இன்றைய பதிவுகளில் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிறது என்றால் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். கலையரசி ஆர், நீங்க துவக்கத்துல இருந்து கை உயர்த்திருக்கீங்க. அன்மியூட் கொடுக்குறேங்க, நீங்க பேசலாம். முன்பக்கத்துல ஸ்டே மியூட் அன்மியூட்னு இருக்கும். அன்மியூட்டை தொட்டீங்கன்னாக்கா நீங்க பேசுறது கேட்கும். தொடர்ந்து அரக்கோணம் திரு ராமலிங்கம் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. ஐயா, ஜுரத்தை பத்தி சொன்னீங்களே, அந்த ஜுரத்தை பத்தி சொல்லும் போது ஏற்கனவே நான் கேட்டிருக்கேன். இந்த உடம்பெல்லாம் சில்லுனுக்கு தலைமட்டம் சூடாகுது அதனால சொன்னதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஆனா நீங்க சொன்ன பிரகாரம் அது பிரகாரம் நடந்துக்கிறோம், இப்போ கம்மியாயிருக்குது. இருந்தாலும் மறுபடியும் அது வர வாய்ப்புன்னா அதுக்கு என்ன ஒரு செய்யலான்றது மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் குழந்தைக்கு. அதான், அது மறுபடியும் வரணுமா இல்ல அப்படியே போயிடணுமாங்கிறது நம்முடைய மனதில் தாங்க ஐயா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு முன்னேற்பாடா இதை நம்ம பண்ணிக்கிறலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டா இதுல மட்டும் கிடையாது, பொதுவாகவே என்ன பண்ணுவோம்னா இப்படி நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, அந்த நினைப்பு அதை கொண்டு வரும். இல்லையா, நானு இல்ல, எங்க டாக்டர் வந்து உங்ககிட்ட பேசணும்னாங்க, நீங்க போன் பண்ணி கொடுங்க நீங்க. சரி, அதனாலதான் அவங்க கிட்ட போய் கொடுக்குறேன் ஐயா. அதுக்காக கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். நான் நம்புறேன் ஐயா, எனக்கு பிரச்சனை இல்லை, அது வராதுன்னு தான் நான் உங்களை ஒரு நிமிடம் உங்களை நம்ப வைக்கிறது என் நோக்கம் கிடையாது. யாரையும் நம்ம நம்ப வைக்கவும் முடியாதுங்க. நீங்க சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது. அவர்கள் இதுவரைக்கும் தொடர்பு கொள்ளல. தொடர்பு கொண்டு அந்த குழந்தையை பத்தினான இன்னும் நிறைய வாழ்வியல் முறைகள், அந்த குழந்தைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கு, அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போது என்ன நடந்தது, இதையெல்லாம் ஒருங்கிணைச்சு பார்த்துதான் ஒரு முடிவெடுத்து அந்த குழந்தைக்கான தீர்வை நம்ம சொல்ல முடியும். சரிங்க சரிங்க. அவங்க எக்ஸாம் ஒரு அரை மணி நேரம் எனக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதுல ஒரு சில தகவல்கள் நான் சொல்றேன். அதுல ஏதேனும் சந்தேகம் இருந்தா கேளுங்க அப்படிங்கிறேன். இப்போ ஒரு உடம்புல இருக்கக்கூடிய முழு பிரச்சனைக்குமான தீர்வையே இங்க கேட்கணும் அப்படின்னாக்கா கேட்கலாம், சொல்லலாம். இப்ப இந்த குழந்தையோட அம்மா, ஒரு நிமிடம், இந்த குழந்தையோட அம்மா கேட்டாங்கன்னா நான் கேட்கிற அந்த சந்தேகத்தை அவங்க தெளிவுபடுத்திடுவாங்க. சரிங்க. அதை பார்க்கக்கூடிய நாம தானே இதை கேட்கிறோம், நமக்கு முழுமையாக அதை சொல்லவே முடியாது. சரிங்க சரிங்க, நன்றியா. நன்றிங்க ஐயா, நன்றி. பேங்க் சண்முகம் சார், அன்மியூட் கொடுக்கப்பட்டு இருக்கு சார். GK சார், காலை வணக்கம். வணக்கம் சார், கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், வணக்கம் சார். தங்களுடைய ஃபேன் சார் நானு. தங்களுடைய கருத்துக்களை கேட்டு ஆங்கில மருத்துவத்தை மாத்திரைகளை உட்கொள்வதே விட்டுட்டேன். என்னுடைய மூட்டு வலி இப்போ ஓரளவுக்கு குணமாகிட்டு வந்துருக்கு தங்களுடைய ஆலோசனையினால. நான் தங்களுடைய மருத்துவ குறிப்பு மேலே இதுவரை எந்த கருத்து சொல்லவோ அருமையான கருத்துக்கள் சார். நேரமின்மை காரணமாக நான் பேச்சை பிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. நண்பர்களே, இங்கு சொல்லக்கூடிய பதிவுகளை யாருமே அப்படியே நம்பணும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. நம்புவதற்காக இங்க எந்த தகவலுமே நம்ம சொல்லல.
கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிந்த தகவல்களை நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். இதுல ஏதேனும் ஒரு சில தகவல்கள் நமக்கு ஏற்புடையதாக இருந்தது அப்படின்னா, அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சு பார்த்து, அதுல உண்மை இருக்கு அப்படின்னாக்கா, அத வாழ்நாள் முழுக்க நம்ம கடைபிடிச்சுக்கிறலாம். இதுதான் உண்மை. தொடர்ந்து இத கவனிப்போம். இந்த மருந்தில்லா மருத்துவ, இந்த வாழ்வியல் பயிற்சி முறைகள தொடர்ந்து நம்ம கவனிப்போம். இது நம் வாழ்க்கை முறையோட ஒற்றுப்பட்டு போகிறதா என்பதை பார்ப்போம். சில விடயங்களை இதிலிருந்து எடுத்து நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சு பார்ப்போம். அதுல உண்மை இருக்கு அப்படின்னாக்கா, வாழ்நாள் முழுக்க நாம கடைபிடிப்போம். நம்ம குடும்பத்துக்கு அத நம்ம பகிர்ந்து சொல்லுவோம். எதையுமே அப்படியே நம்ப தேவையில்ல. இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, அத நம்ம அப்படியே நம்பிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு இன்னும் மாதிரி சொல்லுவாரு. அதையும் நம்ம அப்படியே நம்பிருவோம். எனவே அந்த பிரித்து பார்க்கக்கூடிய அந்த புரிதலை நாம் மேம்படுத்திக் கொண்டு, சரியா தவறா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்லது நிராகரிக்கக்கூடியதா என்பதை பிரித்துணர்ந்து நாம் நமது வாழ்க்கையை தொடருவோம் என்று கூறி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.